மார்ச் 23 இன்றைய தினமலர் தேர்தல் மலர் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளோட சுருக்கம் தான் இந்த காணொலி. உதயக்கனி பைசல் ஆகுமா அப்படிங்கக்கூடிய செய்தியில கனிமொழி அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கு விரும்புறதை குறித்து விவரிக்குது இந்த செய்தி தொகுப்பு. ஒரே கேள்வி பளிச்சு பதில் பகுதியில மீனவர்கள் பிரச்சனையில ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காரு. அரசியல் ஹெல்த் செக்அப்ல இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது நம்ம நாட்டாமை சரத்குமார் தான். ஒரு கலகல பகுதியா இந்த பகுதி வெளியாயிருக்கு. கட்டாயத்தில் செங்கோட்டையன் கங்கணம் கட்டிய பழனிசாமி அப்படிங்கக்கூடிய செய்தியில செங்கோட்டையன் போட்டியிடக்கூடிய தொகுதியில அவரை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டியிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் குறித்த செய்தியை விவரிக்குது. அதிமுக அழிந்து விடும் என்கிறாரே, கொதிக்கும் செல்லூர் ராஜு என்ன மேட்டரா இருக்கும், யாருக்கு எதிராக கொதிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த செய்தியில விரியுது. பஞ்சாயத்தை கூட்டிய நாட்டாமை, பதவி கொடுக்கல, போட்டோ வைக்கல, பொறுப்பு இருந்தால் தானே பொறுப்போடு செயல்பட முடியும் என்று கொந்தளித்திருக்கிறார் சரத்குமார் அவர்கள். அதை பத்தி விவரிக்குது இந்த செய்தி தொகுப்பு. துயரத்தில் உன் இனம் முருகா, பக்தி பாடலுடன் சீமான் அழைப்பு என்கிற செய்தி தொகுப்புல சீமான் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை தொடங்குறது குறித்து விவரிக்குது. பெரியண்ணன் பேச்சுக்கு மார்க்சிஸ்டும் தலையாட்டும், 6க்கு மேலே எதிர்பார்த்தது 5க்கு இறங்கும் பரிதாபம், தொகுதிகளை பொறித்து கூட்டணி இல்லை எனவும் தத்துவம் அப்படிங்கிற செய்தியில சிபிஎம் திராவிட முன்னேற்ற கழகம் இடையில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை பத்தி ரொம்ப தெளிவா விவரிக்கிறாங்க. காத்து வாங்குது அதிமுக ஆபீஸ். அம்மா காலத்துல அதிமுக ஆபீஸ் களகட்டி இருக்குங்க, ஆனா இப்ப தேர்தல் நேரத்திலையும் காத்து வாங்குது அப்படிங்கக்கூடிய தகவலை புள்ளி விவரத்தோட பதிவு பண்ணுது இந்த செய்தி தொகுப்பு. என்டிஏ கூட்டணி வெர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி, தாவேகா வேட்பாளர் பட்டியல் நிறுத்தம், பின்னணி காரணம் காங்கிரஸ் அப்படிங்கிற செய்தியில நேற்று காலையிலே வெளியாக இருந்த தாவேகாவோட வேட்பாளர் பட்டியல் நேற்று ராத்திரி வரைக்கும் தள்ளி போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பேசுது. திமுக விரும்பும் தொகுதியில் கட்சி ஆபீஸ் திறந்த காங்கிரஸ் கட்சி, வேற யாரும் இல்லைங்க, அது புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தான் இதுக்கு காரணமானவர். அதை பத்தி பேசுது இந்த செய்தி. யானையாக இருந்து பூனையாக அதிமுக பரிதாபம் அப்படிங்கக்கூடிய செய்தியில கடந்த காலத்துல பாண்டிச்சேரியில எத்தனை தொகுதியில அதிமுக போட்டிட்டாங்க, இன்னைக்கு உங்க நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் பேசுது. மக்களை ஏமாற்றும் மோசடிக்காரர்களை அம்பலப்படுத்துவோம் அப்படிங்கிற தலைப்புல செந்தமிழன் சீமான் அவர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு சிறப்பு பேட்டியை தினமலர் நாளிதழுக்கு கொடுத்திருக்காரு. அதை பத்தி பேசுது. தமிழர்களின் ஏழ்மை மனப்பான்மை அப்படிங்கிற எழுத்தாளர் அராத்தோட கட்டுரையும் இடம்பெற்றிருக்கு. அரசியல் தலைவர்கள் அடிக்கும் கூத்து அப்படிங்கிற பேர்ல தேர்தல் நேர கூத்துகளை பட்டியல் போடுறாங்க. தேர்தலில் தீப்பிடிக்குமா எரிபொருள் விலை அப்படிங்கக்கூடிய தலைப்புல வெளியாயிருக்கக்கூடிய கட்டுரையில டிஷும் பகுதியில திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதியும் பாஜகவோட முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் எதிரும் புதிருமா பேசுறாங்க. அது வேறவாய் பகுதியில இன்னைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆளுமை OPS அவர்கள் மின்துறை அறிவிப்புகள் ஏமாந்த மக்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்புல மின்துறை சார்ந்து என்னெல்லாம் அறிவிப்புகள் வந்தது, அதுல எதெல்லாம் செயல்படுத்தல அப்படிங்கிறதும் பட்டியலிடப்பட்டிருக்கு. அப்புறம் என்னங்க, பக்கத்துக்கு பக்கம் நெருங்கி வர்றாங்க உங்கள் பக்கம் தினமலர். இது தவற விடாதீர்கள். தேர்தல் காலம், தேர்தலில் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தினமலர் படிக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க.